லைஃப் ஃபுல்லா பிரச்சனையா, நிம்மதியாவே இருக்க முடியலையா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தான். புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ஊர்ல 2 பசங்க இருந்தாங்க. ஒரு பையன் செம்மையா படிப்பான், ஒரு பையன் சுமாரா படிப்பான். இந்த நல்லா படிக்கிற பையன் இருக்கான்ல, அவன் வந்து 90 மார்க் எடுப்பான். எடுத்துட்டு அந்த 10 மார்க் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். இவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கம்ப்ளைண்ட் பண்றதே ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு. இன்னொரு பையன் என்ன பண்ணுவான், அவன் ஆவரேஜாவே ஒரு 50-60 மார்க் தான் எடுப்பான். எப்பயாச்சும் அந்த 70 மார்க்ஸ் எடுத்துட்டானா ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி, ஒரு மாதிரி ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் பண்ணதை நினைச்சு சந்தோஷப்படுவான். இந்த மாதிரி அவனுக்கு அவன் பண்ண சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு சந்தோஷப்படுறதே அவனுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு. அப்படியே உங்க லைஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா, இந்த 90% மார்க் எடுத்தால அவன் வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் பொசிஷன்ல உட்காந்துருக்கான். ஆனா எனக்கு இன்கிரிமெண்ட் வரலன்னு உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த 60% மார்க் எடுக்கிறவன் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். அந்த 60% மார்க் எடுத்தது நான் தான். உங்களுக்கு நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்தாலும் பாசிட்டிவா தான் யோசிப்பேன்ற ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஹேபிட்டா வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் நீங்க நினைச்சதை விட வேற மாதிரி மாறும். இதுக்கு நானே ஒரு குட் எக்ஸாம்பிள். ஸோ என்ன நடந்தாலும் see what's next, see what is good in that.